அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் எஸ் கே கோபி. எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இமயமலையில 12 ஜோதிலிங்கல மிக முக்கியமான ஒரு ஜோதிலிங்கத்தில் இருக்கேன். ஜாகேஸ்வர் தாமன் சொல்லி சொல்லுவாங்க. என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 2 இடத்துல மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. ஒன்னு நம்ம நாமக்கல் செங்கோட்டு வேலவருக்குள்ள இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பா உருவமா இருக்காரு. இங்க சுயம்பா சிவலிங்கமா இருக்காங்க. பாதி பாதி உருவத்தோட இருக்காங்க. இந்த உலகத்துல 2 இடத்துல மட்டும்தான் இந்த சுயம்பா உருவம் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க. பெரிய அற்புதம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 125 கோயில். நீங்க இந்த வீடியோல பாருங்க, 125 கோயில் இந்த மாதிரி குட்டி குட்டி கோயில் இருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் இருக்காங்க. இப்ப இந்த மரம் நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த மரம் சிவன் பார்வதி இவங்க இருக்கிற இடம் சுயம்பா உருவானது. இது தொல்லியல் துறையா இருக்கட்டும், வனத்துறையா இருக்கட்டும், இதோட வயசும் இதோட காலமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். இங்க பின்னாடி தான் ஜாகேஸ்வரர் இருக்காரு. நித்திய ஹோமம் நடந்த முதல் இந்த இடத்துல தான். கிட்டத்தட்ட வருஷத்துல 365 நாளும் இந்த இடத்துல இந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கு. மிருத்யுஞ்சயம் ஹோமம் ரொம்ப அற்புதமான. இந்த இடத்துக்கும் முருகருக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி புராண காலத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கும். உலகத்துல பார்க்க வேண்டிய இடங்கள் எத்தனையோ இருக்கு. அது ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் ஜாகேஸ்வர் தாம். அற்புதமான இடம். நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன், பாதாள புவனேஸ்வரன் சொல்லி பார்த்திருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த இடம். இங்கத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா இந்த அர்த்தநாரீஸ்வரரோட சுயம்பு வடிவம். இந்த இடத்துல இந்த காணொலியை பதிவு பண்றது உண்மையிலே இறைவனோட கருணை தான் சொல்லும். முருகப்பெருமான கருணை தான் சொல்லும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.